ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாம். 5:24. நித்திய ஜீவன் உண்டு. ஆமா, கவனிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவர் விசுவாசிக்கிறவனுக்கு என்ன இருக்கு? நித்திய ஜீவன் உண்டு. நல்லா கவனிங்க. நித்திய ஜீவன் அப்படின்னா ஏதோ நித்திய ஜீவன் போல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நித்திய ஜீவன் அப்படின்னா மரணமில்லாத வாழ்க்கை. ஹல்லேலூயா. இருக்கிற 60-70 காலத்துக்கே போராடிட்டு இருக்கேன் பாஸ்டர், எனக்கு எதுக்கு அழிவில்லாத வாழ்க்கை? கவனிங்க, இந்த சரீரத்தின் காலங்கள் கடந்து போயிடும், இது பாடு நிறைந்தது. ஆனால் அவர் கொடுக்கிற நித்திய வாழ்வில் எந்த பாடுகளும் இல்லை, தேவதூதர்களை போல இருப்போம். ஹல்லேலூயா. அதுக்காக தான் இந்த 2வது ஜென்மம். 2வது நம்ம ஜென்மம் எடுத்தது எதுக்காக? அந்த நித்திய வாழ்வுக்காக, தேவதூதனை போல வாழ்வதற்காக, மகிமையின் வாழ்க்கை வாழ்வதற்காக. ஹல்லேலூயா. ஆமாம், அதை நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னாவே நிறைய விஷயத்தை என்ன பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். படிங்க, 29 படிங்க. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறதாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், நன்மை செய்தவன், கிறிஸ்துவுக்குள் நன்மை செய்தவன் ஜீவனுடையவனாய் எழுந்திருப்பான். தீமை செய்தவன் எங்கே போயிடுவான்? ஆக்கினைக்கு போவான். ஹல்லேலூயா. ஆக்கினைக்கு நேராக போயிடுவானா? தேவனுடைய வசனம் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவர்களாக உங்களை மாற்றும். ஹல்லேலூயா. நீங்கள் வசனத்தின்படி வாழணும்னா நீங்கள் நன்மை செய்கிறலாம் வாழ முடியாது. உங்கள் வாழ்க்கை தீமை பெருகிட்டே இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கலாம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஹல்லேலூயா. அந்த அம்மா கையும் களமாக பிடிக்கப்பட்டிருக்கா அந்த பெண்மணி. அவளை சொல்லும்போதே பேர்லாம் சொல்லும்போதே கஷ்டமாக தான் இருக்குது. விபச்சார ஸ்திரீன்னு சொல்லுது வசனம். அவள் கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்டா. கல்லெறிகிறதுக்கு வருகிறார்கள், கல்லடித்து கொல்லும்படி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். அங்கே சொல்லும்போது அவர் சொல்றார், உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதல் கல்லை எறிய கடவன். எல்லாரும் மனசாட்சியில் குத்தப்பட்டு யாரும் கல் அடிக்கலை, போட்டு போயிட்டாங்க. அவர் கேட்குறார், யாரும் ஒன்று கல் எடுத்து அடித்து சாகடிக்கலையாம்மா? யாரும் ஒன்று ஆக்கினையில் தீர்க்கலையா? அவனுக்கு தண்டனை கொடுக்கலையா? இல்லை ஆண்டவரே, நானும் ஒன்று ஆக்கினையாக தீர்க்க போகிறதில்லை. கழுவுகிறார், சுத்தமாக்குறல உண்மைத்தான். ஆனால் அடுத்தது ஒன்று சொன்னார், நீ போ, இனி பாவம் செய். ஸ்டாப் இட், நிறுத்து, அதை இதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணாதங்கிறார். தவறுகள் வாழ்க்கையில் வருது, மீறுதல் வருது, பாவம் வருது, நடந்துருச்சு, இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் அதை கண்டினியூ பண்ணாத, அதை தொடர்ந்து செய்யாத அப்படிங்கிறார். அல்லேலூயா. உங்கள் மீறுதலை நிறுத்துங்க, உங்கள் தவறுகளை நிறுத்தி விடுங்கள். தவறுனதை பற்றி நீ எங்கெங்கே போன, யார் யார் கூட போனன்ட்டு கேட்டாரா? எங்கே பிடிச்சாங்க ஒன்று, யார் பிடிச்சா கேட்டாரா? எதையுமே கேட்கல. ஸ்டாப் இட். உன்னுடைய பாவத்தை குறித்து நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் இதோடு நிறுத்திவிடு, உன் ஆக்கினையை நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. தொடரக்கூடாது என்பதில் தேவன் மிக தெளிவாக இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் இது ஒரு வியாதி, அது டிசீஸ், அது உன் வாழ்க்கையை இருளுக்கு நேராய் கொண்டு போய்விடும், நரகத்திற்கு நேராய் கொண்டு போய்விடும், உன் தலைமுறையை அழித்துவிடும், உன் சந்ததியை கெடுத்துவிடும். நீ நிறுத்திவிடு.